மக்களே, இந்த சேனல் நம்ம தொடர்ந்து சில ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சில விஷால் பூனம் சாரீஸ் தாங்க. உங்கள் பீரோ நிறைய 1000 சாரி இருந்தாலும் உங்களுக்கு டெய்லி தேவைப்படக்கூடியது இந்த மாதிரி நல்ல ஒரு பஞ்சு மணி மெதுவான விஷால் பூனம் சாரீஸ் தாங்க. இது ஜார்ஜெட் பூனம் அப்படிங்கிறதுனால மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக். ஸோ இது வேணும் அப்படின்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக 2 சாரீஸ் ஜஸ்ட் 499க்கு ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. இல்லைப்பா நான் நேரடியாக வரேன் அப்படின்றவங்க நேரடியாக வாங்க. நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை சினிப்பிரியா தியேட்டர் பக்கத்து சந்து தாங்க. சினிப்பிரியா தியேட்டர் பக்கத்துலேயே குருவிக்காரன் 2வது தெரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்து போகும். அதில் வந்தீங்கன்னா 2வது பில்டிங் தாங்க. இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்குது. அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்டில் கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அடுத்து உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பட்ஜெட் பஜார். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான விஷால் பூனம் சாரீஸுங்க. எல்லாமே மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு ஜார்ஜெட் பூனம் ஃபேப்ரிக். கலர் ஷேட்ஸ் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ்னு நிறையாவே இருக்குது. இது பாருங்கள், கருவேப்பிலை சாரி. அந்த பேஸ் கலருக்கும் உள்ள இருக்க கரி லீஃப் பேட்டர்ன்ஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இது பிளவுஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் வியருக்கு ஆஃபீஸ் வியருக்குன்னு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது பிளவுஸ். லைட் கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி லைட் கலர் ஷேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டார்க் கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டார்க் கலர் ஷேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது பிளவுஸ். சிஓடி வேணும் அப்படின்றவங்க சிஓடி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடிஞ்சவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் உங்களுக்கு மல்டிபிள் பீசஸும் இருக்கும். ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி சோல்ட் அவுட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதே மாதிரியான சாரி இந்த வீடியோலேயே வேற ஒரு கோட் நம்பர் அவைலபிளாக இருக்கும். இருக்கிறதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்குது. இந்த கருவேப்பிலை சாரி நிறைய பேர் டிமாண்டடாக கேட்கறதுனால நிறைய சாரீஸ் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இது பிளவுஸ். கலர் ஷேட்ஸ் எல்லாமே அழகழகாக இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துடுது. பீரோ நிறைய 1000 சாரி இருந்தாலும் நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடியது இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான பூனம் சாரீஸ். இந்த மாதிரி கலர் ஷேட்லாம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களாங்க. பாருங்கள், பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் இருக்குது. இது பிளவுஸ். எல்லாமே நல்ல ஒரு பஞ்சுன்னு சாஃப்டாக இருக்கக்கூடிய சாரீங்க. இது பிளவுஸ். இது எல்லாமே ஜாயின் சாரீஸுங்க. நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரீஸாக நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு உள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு 3D பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜாயின் சாரீஸ். நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத 6+ மீட்டர் சாரீஸ் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாக நல்ல மல்டி கலர் பேட்டர்னோட இருக்கு. 2 சாரீஸ் ஜஸ்ட் 499 தாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. இது பல்லு. இது பிளவுஸுங்க. இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட வந்துடுது. ஃபுல் சாரியே இந்த 250க்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது பிளவுஸ். கோட் நம்பர் 20. 250க்கு இல்லைங்க, நம்ம ஷாப்பில் 200க்கே ஃபுல் சாரீஸ்லேயே பூனம் சாரீஸ் கொடுக்குறோம். பட் அதோட குவாலிட்டி வேறு, இதோட குவாலிட்டி வேறு. இது எல்லாமே விஷால் பூனம். இது உங்களுக்கு ஜார்ஜெட் பேஸ் பூனம். இது பிளவுஸ். நம்ம ஒரு செல்லராக நம்ம எல்லாமே சேல் பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களோட கலர் ஷேட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சாரியும் கலர் ஷேட் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. இதெல்லாம் நான் கோயில் குளத்துக்கு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இது பிளவுஸ். எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸுங்க. இது பிளவுஸ். கலர் ஷேட்ஸ் பாருங்கள் ஒன்று எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்னில் அதுக்கு ஏற்ற மாதிரியான பிளவுஸோட வந்துடுது. நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்னோட அழகழகாக இருக்குது. எல்லாமே ஜார்ஜெட் பூனம்ங்க. இது பிளவுஸ். விஷால் பிராண்டோடது. மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு 800க்கு மேலே வரக்கூடிய பிராண்டட் ஐட்டம். இது பிளவுஸ். இது ஜாயிண்ட் சாரி அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு இது 2 சாரீஸ் ஜஸ்ட் 499க்கு கிடச்சிடுது. இது பிளவுஸ். எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான சாரீஸுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீ. ரெகுலர் வியர்க்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் வியர்க்காக இருக்கட்டும், டே ஃபுல்லாக சாரீஸ் வியர் பண்ண வேண்டியவங்களுக்கு இது நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷன். உங்களுக்கு இது பேட்டர்ன்ஸ் பார்க்குறப்பவே தெரியும். நார்மல் பூனம் சாரீஸ்க்கு இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த பேட்டர்ன்லேயே தெரியும். இதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டடான ஐட்டம் அப்படிங்கிறது. நல்ல ஒரு ஜார்ஜெட் பூனம்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் வரத்துல எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கலர் ஷேட்ஸாக இருக்கட்டும், பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ஒன்று அழகழகாக ரகரகமாக இருக்குங்க. 2 சாரீஸ் ஜஸ்ட் 499 தான். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குங்க. கோட் நம்பர் 41. கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் சொல்கிறது கேட்குது, கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள்னு சொல்கிறது கேட்குது. ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தை கேஷ் ஆன் டெலிவரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறது மட்டும் கேட்க மாட்டேங்குது. ஷிப்பிங் அப்படிங்கிறது ஒரு பொருளை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குற அந்த கொரியர் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதுதாங்க. இது பிளவுஸ். சிஓடி அப்படிங்கிறது அந்த பொருளை உங்கள் கையில் கொடுத்துட்டு அதுக்கான கேஷை உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதை எங்களுக்கு ரெமிட்டன்ஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கான சார்ஜ் இது ஒரு தனி ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸ்க்கு தனியான ஒரு சார்ஜஸ் இருக்கும். ஒவ்வொரு சாரீஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேஸ் கலருக்கும் உள்ள இருக்க பேட்டர்னுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஷிப்பிங் அப்படிங்கிறது ஒரு கொரியர் சார்ஜஸ்ங்க. ஒரு கொரியர் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு கிலோவுக்கு 30 ரூபாயா 50 ரூபாயா ஆக போகுது.
இப்போ கிலோவுக்கு ஒரு 30-35 ரூபானே வச்சுப்போமே. இப்போ தமிழ்நாட்டுக்கு கிலோவுக்கு 30-35 ரூபானாலும் 2 சாரி அந்த 1 கிலோலாம் அனுப்பிச்சேன். அந்த 30-35 ஆமாம், அதனால தான் இப்போ இதில் வந்து 2 சாரீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த 30-35 ரூபாய் என் கை காசு அவங்களுக்காக கொடுக்கலாம். இது இந்த 2 சாரீஸ் நீங்கள் புக் பண்ணுறப்போ அதில் எனக்கு ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராஃபிட்ல இருந்து நான் அந்த ஒரு 30-35 ரூபாயை விட்டு கொடுக்கலாம். அந்த 30-35 ரூபாயை விட்டு கொடுக்கறதுனால ஒரு சரியாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நீங்கள் 2 சரியாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதனால நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். அதெல்லாம் பாருங்கள், பாலிகுலர் ஃப்ளவர் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. பட் கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது அப்படி இல்லைங்க. கேஷ் ஆன் டெலிவரின்றது அவ்வளோ ஒரு சிம்பிளான ப்ராசஸும் கிடையாது. இப்போ அதாவது நிறைய பேர் நம்ம கொரியர் சார்ஜஸ் 1 கிலோவுக்கு 50 ரூபா தானங்க, 60 ரூபா தானங்க, எதுக்கு சிஓடி இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறேன். கொரியர் சார்ஜஸ்னா என்ன, அதாவது ஷிப்பிங் சார்ஜஸ்னா என்ன, சிஓடி சார்ஜஸ்னா என்னன்ற டிஃபரன்ஸே தெரியாமல் எல்லாம் தெரிகிற மாதிரியே பேசுகிறேன். தெரியாது தப்பு இல்லை, பட் தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிஓடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க. கொரியர் யாருனாலும் அனுப்பிடலாம். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு கிலோ நியூஸ் பேப்பரை ஒரு கொரியரில் பேக் பண்ணி அதை எனக்கு அனுப்பணும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணி பாருங்க. கொரியர் யாருனாலும் அனுப்பிச்சால் அந்த ஒரு கிலோ பேக்கேஜ் எடுத்துகிட்டு போய் ஒரு கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் 40 ரூபாயோ 50 ரூபாயோ 60 ரூபாயோ 70 ரூபாயோ ஏதோ ஒரு சார்ஜ் வாங்கிட்டு சிம்பிளா கொரியர் அனுப்பிச்சிடப்போ. அதுவே அதே கொரியர் ஆஃபீஸ்ல இது எனக்கு சிஓடி வேணும்ப்பா, இந்த கொரியரை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன்னா அவங்க ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. அந்த 500 ரூபாய் நீ என்கிட்ட கிட்ட வந்து கொடுக்கணும், எனக்கு இந்த சிஓடி சார்ஜ் சிஓடியோட எனக்கு சேர்த்து இந்த கொரியர் அனுப்பு அப்படின்னு கேட்டு பாருங்க. இது கோட் நம்பர் 60. உங்க ஊர்ல உள்ள அத்தனை கொரியர் ஆஃபீஸ்க்கும் உங்க ஊர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் எந்த கொரியர் ஆஃபீஸ்னாலும் போய் விசாரிச்சு பாருங்க. எந்த ஒரு கொரியர் ஆஃபீஸ்க்கு போயும் உங்களால அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதோட ப்ராசஸ் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலாக அனுப்ப முடியாது, ஒரு கம்பெனியெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்ட் தான், கம்பெனியெல்லாம் அனுப்பலாம் தான். அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் கொஞ்சம் அதோட ப்ராசஸ் சிம்பிளா இருக்கு. நம்ம சிஓடி எனேபிள் பண்ணது அப்படின்றது 11 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே சிஓடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பிளவுஸ். அப்ப நம்ம சிஓடிக்காக ட்ரை பண்ணது 3 மாசம் டெய்லியும் கொரியர் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சு அதுவும் ஹெட் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சு தான் நம்ம சிஓடியை எனேபிள் பண்ணிக்கிட்டோம். வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு சிஓடி வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இன்னைக்கு மாதிரி மாமா போட்டேக்கு அத்தான் போட்டேக்கெலாம் கிடையாது. ஸோ அன்னைக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையே தமிழில் கிட்டத்தட்ட கொண்டு வந்ததே நம்ம தான். இல்லை நம்மளுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருந்திருக்கலாம், அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த டயத்துலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. அப்போ ஒரு ஃபேப்ரிக்கை டச் பண்ணாமல் வாங்குறது, அதுவும் இப்போ அப்பயும் ஃப்ளிப்கார்ட் மாதிரியானதெல்லாம் வாங்குறது வேற. ஏன்னா ரிட்டர்ன் பண்ணி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால வாங்குவாங்க. மற்றபடி ஒரு ப்ராடக்ட்டை டச் பண்ணாமல் இன்னைக்கு வாங்குறதே பெரிய விஷயம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருந்தாலுமே அதனால நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு 3 மாதம் அலைஞ்சு இந்த சர்வீஸை கொண்டு வந்தோம். இது பிளவுஸ். இப்பயும் எவ்வளவோ பெரிய பெரிய ப்ரொடக்ட்லாம் இருந்தாலும் யாருமே சிஓடி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. நார்த்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சில செல்லர் சிஓடி ப்ரொவைட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் யாருமே சிஓடி ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் லேடிஸோட சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சு அவங்களுக்காக சிஓடி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லேடிஸ் தான். அதுலேயும் பெரும்பாலும் வீட்டில் வச்சே வியாபாரம் பண்ணக்கூடிய செல்லர்ஸ். ஒரு ஜிபே அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கூட தெரியாமல் வீட்டில் வச்சே வியாபாரம் பார்த்து கையில் தான் கேஷ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான லேடிஸ். இது பிளவுஸ். ஒவ்வொரு இடத்துல இன்னைக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, இன்னைக்கு வரும், அதை இன்னைக்கு சேல் பண்ணுவாங்க, கையில் தான் கேஷ் வச்சிருப்பாங்க. அவங்களால பேங்க்கு போக முடியாது, பே பண்ண முடியாது, வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சராசரி லேடிஸ் தான் நம்ம கிட்ட ஜாஸ்தி. அப்படி ஆளுகளுக்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறப்ப இன்னைக்கு கொரியர் போகும்போது அந்த கொரியர் மேன்ட்டே அவங்க அமௌண்ட் கொடுத்துட போகிறாங்க. இன்னைக்கு 10 சாரி வாங்குறாங்க அப்படின்னா அதை நாளைக்கே அந்த 10 சாரியும் சேல் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள லேடிஸாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். அவங்களாலையும் ஒரு பேங்க்ல போயோ இல்லை ஜிபே யூஸ் பண்ணவும் முடியாத மாதிரியா இருக்கும். கோட் நம்பர் 80. ஒரு சரியான பக்கத்துல தான் 70 rupees அப்படிங்கிறதுல அது ஜாஸ்தியா இருக்கும். வியாபாரிகளுக்கு 10 சாரியான்னு பார்க்கறதுல ஒரு 250 rupees. அப்போ ஒரு சாரிக்கு 25 rupees தான் எக்ஸ்ட்ரா வரும். மற்ற இடங்கள்ல ஆன்லைன் பேமெண்ட்டுக்கே ஒரு சாரிக்கு 40 ரூபா 50 ரூபா அவங்க கொரியர் சார்ஜஸ் வாங்குறாங்கன்றதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அப்படியான லேடிஸ்க்காகவும் சிலர் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. இன்னைக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இவ்வளோ ஈஸி ஆயிட்டாலும் இன்னைக்கும் ஆன்லைன்ல ஏமாத்துறது அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் உட்பட நீங்க உட்பட எங்கேயோ ஒரு இடத்துல பே பண்ணி ஏமாந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அப்போ உன்னை நம்பி எப்படி பே பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கணும். அதுக்கான பதிலாக நான் கேஷ் ஆன் டெலிவரியே கொடுக்குறேன். இது பிளவுஸ். நம்பிக்கை இல்லாதவங்க ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க, நம்பிக்கை இல்லாதவங்க சிஓடியில் புக் பண்ணிக்கோங்க. பொருள் உங்கள் கையில் வந்தால் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, வரல அப்படின்னா நீங்கள் பே பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சிஓடி ஆப்ஷன் கொடுக்குறோம். சிஓடி அனுப்புறதுக்கு எங்களுக்கு சிங்கிள் சாரிக்கே 150 rupees வரைக்கும் ஆகிடுதுங்க. இப்போ இதோட சாரியோட ப்ரைஸே நம்ம 180 மேக்ஸிமம் 350 வரைக்கும் தான் கொடுக்குறோம் ஜாயின் சாரீஸ்லாம். இது பிளவுஸ். அப்போ சாரியோட காஸ்ட்டே 180 தான். அதுக்கான சிஓடி சார்ஜ் ஒரு 150 rupees கொடுங்க அப்படின்னு என்னால் கேட்க முடியாது.
ப்ளஸ் இன்னைக்கு சிஓடியில் புக் பண்ணுற கஸ்டமர்ஸ் எப்பயுமே சிஓடியில் புக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கும் அமௌண்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறதுனால ஒரு தடவை சிஓடியில் புக் பண்ணுவாங்க, அடுத்து ஆன்லைனில் பே பண்ணிடுவாங்க. அதனால அந்த சிஓடியில் 50% சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு 80 rupees போட்டுறேன், பேலன்ஸ் 70 rupees தான் நான் உங்ககிட்ட வாங்குறேன். இது பிளவுஸ் பொதுவாக நார்த்தில் இருந்து அனுப்பக்கூடிய செல்லர்ஸ் கூட இப்போ நீங்கள் ஒரு 500 ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க, அதுக்கு சிஓடி சார்ஜ் 100 rupees. அந்த சிஓடி சார்ஜ் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுங்க, பேலன்ஸ் மட்டும் சிஓடி ஆக கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு 100 ரூபாய் பே பண்ண முடியுது அப்படின்னா அந்த கஸ்டமர் 500 ரூபாயுமே பே பண்ணி ஆன்லைன்ல வாங்கிடுவாங்க அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது பிளவுஸ். ஸோ நீங்க ஒரு பைசா கூட பே பண்ணாமலே நான் உங்களுக்காக கொரியர் அனுப்பிச்சுறேன். நீங்க எங்களை நம்பல அப்படின்னா நான் உங்களை நம்பி கொரியர் அனுப்புறேன். அதோட சார்ஜஸ் 50% நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்தது போகவுமே உங்களுக்கு 70 rupees பே பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு சாரி மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா சிஓடி எனேபிள் பண்றதுக்கான சார்ஜஸே ஜாஸ்தி. இப்போ நீங்கள் மல்டிபிள் பீஸா வாங்கத்தில், அதாவது 2-3 பீஸா வாங்கத்தில் அதோட வெயிட்டை பொறுத்தும் அதோட அமௌண்ட்டை பொறுத்து தான் சார்ஜ் கூடும். இப்போ 500 ரூபாய்க்கு ஒரு சார்ஜ் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ஒரு சார்ஜ், 1/2 கிலோவுக்கு ஒரு சார்ஜ்னா 1 கிலோவுக்கு ஒரு சார்ஜ், அந்த மாதிரி வெயிட்டை பொறுத்து இதை பொறுத்தும் உங்களுக்கு மாறும். பட் அந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. இது ஃபோன் நம்பர் 100, அதுவுமே நார்மல் கொரியரை கம்பேர் பண்ணத்துல 3 times சார்ஜ் ஜாஸ்தி தான். இருந்தாலும் அந்த சிஓடி எனேபிள் பண்றதுக்கான சார்ஜஸ் தான் நமக்கு. அதாவது இப்போ நீங்க 2 sarees பர்ச்சேஸ் பண்றீங்க, 499 ஆகுது, நீங்க 498 பே பண்ணிட்டீங்க. 1 ரூபாய் நான் சிஓடியில் புக் பண்ணோம் அப்படின்னா சிஓடி நான் புக் பண்றதுனாலயே 100 ரூபாய் சார்ஜ் நான் பே பண்ணணும். உங்ககிட்ட இருந்து 1 ரூபாய் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் அவங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பே பண்ணணும். அதனால தான் நம்ம சிஓடியா அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணோம். அதுவும் ஜாயின் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றதே ஒரு ரேட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அப்போ அதில் சிஓடின்னு சொல்லி அமௌண்ட்டை இது பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே நம்ம சிஓடியை பத்தி சொல்லவே இல்லை. எங்களோட பிசினஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எங்க கூட வந்துகிட்டு இருக்கக்கூடிய எங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சிஓடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஃபுல் சாரீஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் சாரீஸ்க்காக நம்ம சிஓடி கொடுக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா நிறைய வியாபாரிகளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால. அப்போ நான் ஃபுல் சாரிக்கு கஸ்டமருக்கு மட்டும்தான் நான் சிஓடி கொடுப்பேன், ஜாயின் சாரீஸ்க்கு நான் சிஓடி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு எல்லா கஸ்டமர்ஸும் ஒன்று தான். இது பிளவுஸ், அதனால நம்ம சிஓடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் அந்த சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரதான் செய்யும், நீங்கள் பே பண்ண தான் வேணும். இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த 10 நிமிஷமாகவும் நம்ம சாரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வெறும் சிஓடியை பற்றியே புலம்பிருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 கஸ்டமருக்கு இந்த சிஓடியை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வீடியோவில் ஒன்று சொல்லிட்டு இதில் நீங்கள் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் மாற்றலை. எந்த ஒரு வீடியோலையும் நம்ம சிஓடி ஃப்ரீன்னு சொல்லலை. நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்கிறப்பவே ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு அப்படிங்கிறத அந்த அடுத்த வார்த்தையிலேயே சொல்லிடுறோம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொல்கிறப்பவே அதுக்கு அடுத்த வார்த்தையிலேயே கேஷ் ஆன் டெலிவரிக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரான்றதை சொல்லிடுறோம். ஸோ கவனமாக கேளுங்க. நம்ம உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்குறோம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுங்க, ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி தான் வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுக்குறோம். பட் அதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இல்லைப்பா எனக்கு ஆன்லைன்லேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதுக்காக தான் கடை வச்சுருக்கோம். நேரடியாக வாங்க, மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கஸ்டமர் இடத்துல இருந்து ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து செய்கிறோம். நீங்களும் ஒரு செல்லர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு சாரிக்கான சிஓடி சார்ஜே 150 ரூபா ஆகுது அப்படின்னா அந்த 150 ரூபாய் நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சாரியவே என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் சாரியவே ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடுவேன். ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் நம்பி பண்ணலாம். முன்னாடி கூட நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் தான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அப்படின்னு அனுப்புவோம். இது பிளவுஸ். இப்போ லாஸ்ட் 2 monthஸா நம்ம புக் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் புக் பண்ண 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துறோம். இது பிளவுஸ். நமக்காக நம்ம கொரியர் சர்வீஸ்ல இருந்து ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 தடவை வரைக்கும் புக்கிங் எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கான சப்போர்ட் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணுன்றவங்க பண்ணுங்க. இல்லை சிஓடி தான் வேணும்னாலும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸோட புக் பண்ணிக்கோங்க.